பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 14:7. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகிழ்ச்சி உண்டாக பண்ணுவேன். எப்பொழுது? சிறையிருப்பை திருப்பும் பொழுது. தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் இன்றைக்கு திருப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி திருப்பும் போது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்லுகிறார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறபடியினாலே சிறைப்பட்டவர்களுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருக்கிறபடியினாலே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில எல்லாருடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்ப போகிறார். பல சூழ்நிலைகளிலே பல ஆண்டுகளாக சிலருடைய வாழ்க்கையில சில சிறையிருப்புகள் இன்னும் இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், பற்றாக்குறைகள், குறைவுகள், இவைகளெல்லாம் நமக்கு ஒரு சிறையிருப்பை போல் இருக்கிறது. அதிலிருந்து நாம் வெளிப்பட்டு வர முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றப் போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் அதே இடத்துல உட்கார்ந்திருக்கிறான். இயேசு அதை அறிந்து அவனை தேடி போனார். 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்திலே எப்போவாவது ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது முதலில் இறங்குகிற எந்த வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அவன் சுகமடைந்து விடுவான். 38 ஆண்டுகள் பிரயாசப்படுகிறான். இவனால போய் இறங்கவும் முடியவில்லை. இவன் எழுந்து நடந்து போகவும் முடியவில்லை. இவன் பிரயாசப்பட்டு போகிறதற்குள்ளாக இன்னொருவன் போய்விடுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாய்? அப்பொழுதுதான் அந்த 38 வருஷம் வியாதி கொண்ட மனுஷன் சொன்னான், எனக்கு போய் அந்த குளம் கலங்கப்படும் பொழுது நான் போக முடியவில்லை. நான் பிரயாசப்படுகிறேன், இன்னொருவன் போய்விடுகிறான். எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை என்று சொன்னான். இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்த அந்த மனிதனை 38 ஆண்டுகள் அதே குளத்தங்கரையிலே அதே சிறையிருப்பில் இருந்த அவனை ஆண்டவர் சொன்னார் 8வது வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கும் பல ஆண்டுகளாக சில வியாதிகள், பலவீனத்திலே சிறையிருப்பு போல
நீங்கள் சிறைப்பட்டு இருக்கலாம். இல்லாவிட்டால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, எத்தனையோ ஆண்டுகள் காத்திருக்கிறேன், என்னோடு கூட இருந்த எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள், எத்தனையோ பேர் வேலையில் உயர்வுகளை பெற்றுக்கொண்டார்கள், நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறேன், இந்த சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். உன் சிறையிருப்பை இன்றைக்கு ஆண்டவர் திருப்புவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள், உட்காவலறையில் அடைக்கப்பட்டார்கள், கைகளையும் கால்களையும் கட்டி வைத்து விட்டார்கள். அந்த நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அந்த நடுராத்திரியிலே அந்த சிறைச்சாலையிலே ஐயோ எங்களை சிறைபிடித்து வைத்து விட்டார்களே என்று அவர்கள் அதை குறித்து கலங்கவில்லை, கவலைப்படவில்லை, அதை குறித்து அவர்கள் புலம்பவில்லை. அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அன்றைக்கு நடுராத்திரி வேளையில் பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதித்து கொண்டிருக்கும் பொழுது காவலில் வைக்கப்பட்டிருந்த எல்லாரும் அந்த பாடல் சத்தத்தை கேட்டார்கள். அவர்கள் சத்தமிட்டு ஆண்டவரை பாட ஆரம்பித்தார்கள், ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அன்று இரவு அஸ்திபாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து எல்லா கைதிகளுடைய சங்கிலிகளும் கலண்டு விழுந்தது. நமக்கு அந்த சம்பவம் நன்றாக தெரியும். சிறைச்சாலை காவலாளி தன்னை கொலை செய்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது அங்கே பவுல் சொன்னான், நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாதே, நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று. அன்றைக்கு அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான், குடும்பமாய் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இந்த காலை வேளையில உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த சிறையிருப்பின் மத்தியிலும் கூட தேவாதி தேவனை புகழ்ந்து பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு நம்மை விட்டு விலகி போவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது எவ்வளவு பெரிய சங்கிலிகளினாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளினாலும் கொடிய வியாதிகளினாலும் நம்மை கட்டி வைக்கவே முடியாது. அந்த சங்கிலிகள் உடைந்து விழுந்துவிடும். இன்றைக்கு அதை ஆண்டவர் செய்வார். அது மாத்திரமல்ல, யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு எவ்வளவு வேதனை அனுபவித்தான் நமக்கு நன்றாக தெரியும். ஒரே நாள் 10 பிள்ளைகளை இழந்தான், எல்லா உடைமைகளையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து சரீரம் முழுவதும் பருக்களோடு வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தான். அவன் அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய சிநேகிதருக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தான். தனக்காக அல்ல, தன்னுடைய சிநேகிதர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபுவுடைய சிறையிருப்பை திருப்பினார், எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 மடங்காக கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளினார். இந்த காலை வேளையிலும் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இழந்த பொருட்களை ஆண்டவர் திரும்ப தருவார், இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தருவார், இழந்த வேலையை திரும்ப தருவார். எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சிறையிருப்பாய் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்று காலையிலே திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்பை இன்றைக்கு திருப்புவீராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் 2 கொடுத்ததை போல இன்று காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இழந்த சுகத்தை திரும்ப தாரும், 2 பலனை தாரும். எல்லா இழந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இழந்த வேலைகள் எல்லாவற்றையும் திரும்ப தாரும். எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரையுடைய களஞ்சியங்களை நிரப்பி அவர் ஆசீர்வதியும். ஒரு குறையும் இல்லாதபடி உடைய பிள்ளைகளை இந்த சிறையிருப்பிலிருந்து திருப்பி அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாக பண்ணும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.